பத்மபூஷன் விருது வாங்கிய அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை நான் சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை வந்து அதர விட்டார். தலை தோனி ஒரு பக்கம், தலை அஜித் ஒரு பக்கம். அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுடைய மேட்ச்லேயே அதிரடியாக அஜித் உள்ள நுழைஞ்சு ஒரு கலக்கல். ஸோ சென்னை ஸ்டேடியமே வந்து அதிர்ச்சி. இங்கே தான் இப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று பத்மபூஷன் விருது வாங்கிய அஜித்குமார் அவர்கள் அந்த டெல்லி அரங்கத்தையே வந்து சலசலன்னு ஒரு மாதிரி சவுண்டு வர வச்சார். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இங்கே நம்மளுடைய நாட்டின் பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், சரி மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள், இவர்களுடைய முன்னிலையில் அஜித்குமார் பேரை சொன்ன உடனே எல்லாரும் ஒரு ஆச்சரியம், ஒரு புன்சிரிப்பு, கைத்தட்டல். இவ்வளோ மத்தியில் எந்திரிச்சு அவருடைய அந்த நட ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வந்து எங்கே நிற்கணும், யாராருக்கு வணக்கம் சொல்லணும், அந்த மரியாதையை ஒரு வணக்கத்தை சொல்லி அந்த ஒரு வாக் பண்ணி நேராக ஜனாதிபதி அவர்கிட்ட நேரடியாக போகிற அந்த வாக் ஸ்டைல் இருக்குதுங்களா, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அங்கே நிறையா பேர்கள் வந்து விருதுகள் வாங்கினாங்க. பாலையா அவர்கள் வாங்கினாங்க, கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் வாங்கினாங்க. இப்படி நிறைய பேர்கள் வாங்கினா கூட நம்ம அஜித் வாங்கும்போது இருந்த அந்த பூரிப்பும் சந்தோஷமும் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கே நின்று அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திர கண்களில் கண்ணீர் வருது. வணக்கம் சொல்லி நின்று அவருடைய ஆதங்கத்தை இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பெருமைக்குரிய விஷயம், அஜித் சாருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வந்து சுரேஷ் அவர்களுக்கு இருக்குது. இந்த பக்கம் மனைவி, குழந்தைகள், பசங்க எந்திரிச்சு நின்று கைத்திட்டு அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பார்க்குற நமக்கும் அந்த சந்தோஷத்துக்கு அளவு இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய உயரிய விருது அது வந்து அஜித் அவர்களுக்கு வந்து எப்போயோ கிடைச்சிருக்கணும். அது கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருக்கு. லேட்டாக கிடைச்சா கூட சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் வந்து கிடைச்ச விருதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முழு தகுதியான ஒரு மனிதர் அஜித்குமார் அவருங்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருடைய நான் பழகின விதங்கள் வந்து நாட்கள் நிறைய இருக்குது. அவரோட இந்த சேர்ந்து இருக்கும்போது அவருடைய மனசு, அவருடைய குணம், நட்பு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்போவோ நிறைய விஷயங்கள் தாண்டி அவர் வந்திருக்கணும். ஆனால் பரவாயில்ல, காலம் கடந்து வந்தாலுமே அது ரொம்ப மதிப்புக்குரிய விருதாக எனக்கு தெரியுது. எனக்கு அதை இதற்கிடையில் வந்து சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே நான் போயிட்டு வரலன்னு நினைக்கிறேன். பத்திரிகை துறையில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ மிகப்பெரிய விருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அரசு விருது ஒன்று கிடைக்கும், அப்புறம் நம்ம நேஷனல் அவார்டு ஒன்று கிடைக்கும். ஆனால் பத்திரிகை சார்பாக விருதுகள் நிறையா கொடுக்கப்படும். அது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விருதாக பார்க்கப்பட்டது. ஃபிலிம்ஃபேர் அவார்டு மாதிரி இங்கே கொடுக்கப்பட்ட விருது அது. அதுக்கப்புறம் பொம்மை விருது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை கொடுப்பாங்க. அப்புறம் தினகரன் பத்திரிக்கையோட தினகரன் அவார்டு கொடுப்பாங்க. இது எல்லாமே அஜித் அவர்களுக்கு சிறந்த நடிகர், சிறந்த மனிதருக்காக நிறைய அவார்டுகள் வந்து பத்திரிகை சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போது உல்லாசம் படத்துக்கும் வந்து நம்ம அஜித் அவர்களுக்கு மிக சிறந்த நடிகின்ற ஒரு விருது ஒன்று வந்து கொடுக்கப்பட போகும்போது அங்கே விருதை வாங்கிட்டு அவர் வந்து உல்லாசம் படத்தினோட அந்த ஃபங்க்ஷனில் வந்து அஜித் அவர்கள் பேசும்போது விக்ரம்லாம் கூட இருக்காங்க. அப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறார். அது வந்து ரொம்ப பெருமையாக எடுத்துக்க வேண்டியது. அந்த மோட்டிவேஷன், அவருடைய அந்த தாட்ஸை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம், அதற்கு அடுத்த வருஷம் வருஷம் இந்த விருதுகளை நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிறத அழுத்தமாக ஒரு விஷயத்த சொன்னார் அஜித். அங்கே எல்லா பேருமே சில பேர் சொன்னாங்க, இப்போ வருஷம் அஜித் நீ மட்டும் வாங்கன்னா நாங்கள்லாம் வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த வருஷம் வாங்குறேன்னா அதற்குள்ள அழுத்தம், அவருடைய உழைப்பு இப்படி இருக்குன்னு சொல்ல வந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த விருதுகளை தவிர்த்தார். வேண்டாம், எதுவும் வேண்டாம், நம்ம படம் பண்ணுவோம், இந்த படம் மக்களுக்கு கொடுப்போம், ரசிகர்களுக்கு கொடுப்போம், அந்த வேலையை சரியாக செய்தார் போகணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த சந்திப்புகளை தவிர்த்தார், சில விஷயங்கள் புறக்கணித்தார். ஆனால் இவருடைய அந்த வளர்ச்சியில் ரொம்ப அக்கறையுள்ள இன்னொரு மனிதன் எடுத்துனா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். ஒரு விஷயத்தை வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் பேசும்போது அதை தவறுதலாக வந்து பிரசுரிக்கப்படுது. அது வந்து கான்ட்ரவர்சியாக இந்த மேட்ரு அஜித் சாரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நட்பின் ரீதியாக நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேசும்போது அதை நீங்கள் போய் என்னுடைய பெர்மிஷன் எல்லாமே பிரசுரம் பண்ணுறது வந்து அது நடைமுறைக்கு வந்து அழகே கிடையாது. ஆனால் பண்ணிட்டாங்க. இதை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் பார்த்துட்டு உடனே அஜித்தை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, ஸோ இது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணார். நீங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க, உங்களோட ரேஞ்சு வேறு மாதிரி, அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து மீடியா கிட்ட பேசும்போதும் மற்றபடி பேசும்போதும் பார்த்து பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அஜித் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் வந்து ஒரு நண்பன்ற முறையில் கேஷுவலாக பேசின விஷயம் சார் அது அப்படின்னு சொல்கிறாரு. பட் பரவாயில்ல, வந்துருச்சு, இனிமேல் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம உனக்கு வந்து யதார்த்தமாக பேசுவோம், அது வேறு மாதிரி ஆகும், அப்படி சித்தரிக்கப்படும், அப்படி தான் பாயிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது எப்போவுமே ரஜினி சார் வந்து அஜித் மேலே மிகப்பெரிய ஒரு அக்கறை உள்ளவர். அவர்
அஜித் சாரும் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னாலே அவர் தனி ஒரு இன்வால்மெண்ட்டு, அவர் அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ வந்து ரஜினி சார் சொன்ன விஷயத்தை அஜித் எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டது. அப்போ அந்த விருதுகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நம்ம நடிப்போம், அதில் என்ன காட்டுவோமோ அப்படின்னு சொல்லி வந்து பேசப்பட்ட விருது. அப்படி ஒதுங்கி இருந்த அஜித் அவர்களுக்கு நேற்று இந்திய அரசு கௌரவம் வச்சு அந்த கௌரவிக்கப்பட்ட அந்த விருதை வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அஜித்குமார் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய உயரிய விருது அது. இந்த நேற்றிலிருந்து அவருடைய அந்த விருது வந்து வாங்குகிற ஒரு விஷயம் ஆரம்பமாக இருக்குது. இதற்கிடையில் டெல்லியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணி வரும்போது இந்தியா டுடே பத்திரிகை வந்து அஜித் அவர்களை மீட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசுகிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் அஜித் பேசப்பட்டிருக்காரு. இப்போ மீடியா வந்து மீட் பண்ணுறதுக்கான அஜித் வந்து இது தயாராகிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்போது டெல்லியில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட் வரும்போதும், எப்போவுமே ஏர்போர்ட்டில் வந்தோன்னா வேறு ரூட்டில் வெளில வந்துருவாங்க. இப்போது இந்த மீடியா பீப்புள்ஸ் இருக்கிற பக்கம் இன்றைக்கி அஜித் வர்றார். ஸோ மீடியாவை பார்க்கணும், பேசுகிற ஒரு தாட்ஸ் அவர் மனசுக்குள்ளே வந்துருச்சு. மக்கள்கிட்ட நம்ம யாருக்கு அதை காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே தோணுதுனால மீடியா இருக்கிற சைடு வர்றாங்க. மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே ஷாக். அஜித் நேரடியாக வர்றாரு அப்படிங்கும்போது எல்லா பேரும் மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அஜித் சார்கிட்ட பேசுகிறாங்க. இந்த விருது கொடுத்ததுக்கு இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோட அது எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது, பூரிப்பாக இருக்குது. இந்த தருணம் வந்து என்னால் விளக்க முடியலங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. விரைவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போகிறார். அப்போ இங்கே என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, குட் பை இல்லை ஒரு மேட்ரு ஒன்று பேசியிருப்பார். அந்த வில்லன் பேசுவோம் அப்படி ஒரு டைலாக்கு, ஏகே போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வர்றாருன்னா மூச்சாலே முடிச்சிருவாரா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வரும். இப்போ எனக்கு தோணுது என்னென்னா, மீடியாவை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அவருக்குள்ளேயே ஒன்று போட்டவர் இன்றைக்கி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி உடைச்சிட்டு வெளியில் வர்றாரு. ஸோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. இனி அடுத்த கட்டத்துக்கு அவர் தயாராகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு தோணுது. அது ஏகேவுடைய சம்பவம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. 2026 கண்டிப்பாக ஏகே சம்பவம் ஒன்று இருக்குங்கிறது என்னோட மனசில் தெரிய வருது. அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் டோட்டலாக கலர் மாறுது, மக்களை சந்திக்கிறாரு. அநேகமாக ரசிகர்களுடைய சந்திப்பு ஒன்று இருக்கும்ன்றதான் எனக்கு தோணுது. எனக்கு தகவலும் ஒன்று எனக்கு வருது. அந்த சந்திப்பு, ஸோ ரசிகர்களுடைய சந்திப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அதை கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன். இதற்கிடையில் அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பல கட்சிகள் அஜித்தை இழுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அவர் யார் பக்கமும் பாபா ரஜினியை சொன்ன டைலாக் மாதிரி யார் பக்கம் சாயாதனா அப்படின்னு டைலாக் பேசுகிறல பாபாவில், அதே மாதிரி அஜித் யார் பக்கம் சாயாத ஒரு ஆள் தான். ஆனால் அவரை நினைச்சிருந்தால், கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன், அவர் நினைச்சிருந்தால் ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு வாரிசை நியமிக்கப்படுறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நிறையா போச்சு. அவர் ஓகேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த கட்சிக்கு அடுத்த வாரிசு அவர் தான். எல்லாரோடும் கொண்டாடப்படப்பட்டு அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆகியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் எதுவும் வேணான்னு சொல்லி அவர் கொஞ்சம் விலகி இருந்தார். ஆனால் இன்றைய சூழல், ரஜினி அவர்கள் சொல்ல மாதிரி காலத்தின் கட்டாயம் சொல்லுவார் இல்லைங்களா, அது மாதிரி காலத்தின் சூழல் மாறுதலாக வந்ததுன்னா அவரும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதற்கு எடுத்துக்காட்டாக வந்து ரஜினி அவர்கள் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார், ட்வீட் போட்டிருந்தார். நல்லவங்க ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா செய்வான் ஆனால் கடைசியில் கைவிட்டுருவான் அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டார். இன்றைக்கி அந்த ட்வீட்டும் வந்து அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. அதை நம்மளும் அப்படி தான் பார்க்க தோணுது. பட் இந்த வருஷம் இல்லை, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் அஜித்தை வந்து வேறொரு அஜித்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஏகேவுடைய மிகப்பெரிய ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 எப்படி இருக்குங்கிறத.